வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன். ஸோ பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ரொம்ப ஜாலியாக ஊர் சுற்றிட்டுருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து அந்த குட்டி குட்டி பசங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. அப்படி அதில் ஒரு பையன் வந்துட்டு நம்ம ஒரு கேம் விளையாடலாமாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி நானும் என்ன கேம்ப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ப்ரைட் கேம்னா அப்படின்னு சொல்லி சொன்னான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஸ்ப்ரைட்டு தான், கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். அவங்க ஸ்ப்ரைட்டுன்னு என்ன கேம்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடி விழும் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் தான் சரி ஓகே அது என்ன ரொம்ப ஈஸியாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த கேமுக்கு ஒத்துக்கிட்டேன். ஸோ ஸ்ப்ரைட்டுன்னு சொல்லி லாக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அந்த கேம் விளையாடிருப்போம். ஒரு 20 அடிக்கு மேலே வாங்கியிருப்பேன். பேசின எல்லா வார்த்தைகளையும் ஏதோ ஒரு இங்கிலீஷ் வந்துடும். என்ன விளையாடுறீங்க, கேம் விளையாடுறோம், உங்களோட செல்ஃபோன் எங்கே, ஸோ அந்த மாதிரி அது இதுன்னு கேட்டு செம்ம அடி. அப்போது நம்ம எல்லோரும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தமிழில் தொடர்ந்து பேசுகிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நம்ம தமிழ் மண், நம்முடைய தமிழ்நாடு. இங்கே நம்ம தமிழை பேசுகிறதுக்கு தயங்கணும் அப்படின்னு சொன்னால் அது நமக்கான ஆபத்து கிடையாது, இந்த மொத்த உலகத்துக்குமான ஆபத்து. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிலத்தை கலக்காமல் தமிழ்லேயே எல்லோரும் பேசுங்க. இந்த ஸ்ப்ரைட் அப்படின்ற கேமை நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட விளையாடுங்க. பேசுனா அடி செம்ம அடி வெளுத்துருங்க, பார்த்துக்கலாம். அப்படியாச்சும் தமிழும் தமிழர்களும் வளரட்டும். நன்றி, வணக்கம்.